ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், பொதுவாவே பிறப்பிலேயே ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இவங்களுடைய குணம் இப்படித்தான், தனித்தன்மைகள் இப்படித்தான்னா என்னவா இருக்குங்க சார்? இந்த ராசி அன்பர்கள் பேசுவதற்காக பல பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த அன்பர்கள் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் பாருங்க. இவர்கள் செய்கின்ற செயல் இவரை தாண்டி யாரும் செய்ய முடியாது. இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே கவனிச்சுக்கணும். ஓவர் எமோஷனாக இருக்கக்கூடாது. ஏன்னா ரிஷபம் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய உச்சம் தொடும் காலகட்டம் இதுதான். ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுது, தவறுகளை திருத்த வாய்ப்பு பிறக்குது, சோம்பல்லேருந்து வெளிவர வாய்ப்பு இருக்குது, தெளிந்த மனநிலைமை நீரோடை மாதிரி மாறுகிற காலகட்டமே இந்த குரு அதிசாரம் தான். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புடைய அம்சம் வருது, உங்களுக்கு இன்வெஸ்ட் எதுவும் கிடைக்குது, கவர்மெண்ட் சலுகை கிடைக்கின்ற காலகட்டம். இப்போ தான் வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டி அற்புதமாக இருக்குது. இவங்க கடன் கொடுத்தவங்ககிட்டையும் பிரச்சனை, கடன் வாங்கினவங்கட்டும் பிரச்சனை. ஏன் தான் இந்த ராசிக்குங்கிற மாதிரி காலகட்டம். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடனை கண்டால் விலைகள் இல்லைங்க. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபட்ட ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்க போகுது? இந்த பயிற்சிக்கு பின் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு குடும்ப உறவுகள் இருந்து தொழில் அமைப்பு, பணவரவு, அனைத்து விஷயங்களுமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க சார். அந்த வரிசையில் பொதுவாகவே இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது ரிஷபத்துக்கு எப்படி ஒரு யோகத்தை அள்ளித்தர போகுதுங்க சார்? ரிஷபம் வெற்றி நடை போட ஒரு வாய்ப்பு பிறக்குதுன்னா இந்த குரு அதிசார பயிற்சி. உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை குரு முழு சுவராக பார்க்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு பல மாறுதல் நடக்க போகுது. தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப உறவுகள் ரீதியாக. இந்த ராசி அன்பர்கள் ரிஷபம் எதெல்லாம் தவற விட்டதோ அதெல்லாம் பிடிக்க ஒரு வாய்ப்பு பிறக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறனால யாரெல்லாம் தொந்தரவு கொடுத்தவர்களோ அவங்க விலகிறாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார், ஏன் சார் நடக்கலை? இந்த கேள்வி அனைத்துக்கும் விடை கிடைக்கும் காலகட்டம். உரிய அதிசாரம் ஒரு இறைவனாக பார்த்து கொடுத்த காலகட்டமாக இருக்குது. இந்த ராசி அன்பர்களுக்கு கேள்வியே இருந்ததுன்னா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, ஏன் நடக்கலை, குடும்ப உறவுகளில் இவ்வளோ தொந்தரவு இருக்குது, இதெல்லாம் கேள்வியாக இருந்தது. ஒவ்வொன்றும் விடையாக கிடைக்கக்கூடியது. இவங்க வேலை செஞ்ச இடத்துல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெப்யூட்டேஷன் இல்லை. அவ்வளோ கடுமையாக உழைக்கிறோம், உழைத்த உழைப்புக்கு உண்டான ஊதியம் இல்லை. ஆனால் உழைப்பு வேறொருத்தர் அறுவடை செஞ்சாங்களே. ஆக மொத்தம் கஷ்டத்தையே பார்த்துட்டு இருந்தது. வாழ்வில் ஒரு வண்ணமயமான காலகட்டத்தை பார்க்க இந்த ரிஷபத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. நல்ல காலம், அற்புதமான காலகட்டமாக இருக்குது. தயாராகி விடுங்கள், கடுமையாக உழைங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு, இறைவன் உங்கள் துணை நிற்கிறான்னு தைரியமாக சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், பொதுவாகவே பிறப்பிலேயே ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இவங்களுடைய குணம் இப்படித்தான், தனித்தன்மைகள் இப்படித்தான்னா என்னவா இருக்குங்க சார்? ரிஷபராசி அன்பர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே கவர்ச்சியும் அட்ராக்ஷனும் எளிதில் இருக்கும். ஈஸி டு அட்ராக்ட் எனி ஒன் சொன்ன அந்த ராசி. இந்த ராசி அன்பர்கள் பேசுவதற்காக பல பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இந்த அன்பர்கள் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் பாருங்க. இவர்கள் செய்கின்ற செயல் இவரை தாண்டி யாரும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்போம், தாஜ்மஹாலை அவ்வளோ கட்டினவங்க, எவ்வளோ கட்டினாங்க. இந்த ராசி அன்பர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அது சூப்பராக இருக்கும். இந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே கவனிச்சுக்கணும். ஓவர் எமோஷனாக இருக்கக்கூடாது. ஏன்னா பிறப்பால் உச்சம் பெற்ற சந்திரன் இருக்குது. இந்த அன்பர்கள் குடும்பத்துக்காக, உறவுக்காக பலதை அவ்வளோ கொடுப்பாங்க. அந்த உறவு அன்பு திருப்பி கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அது நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஆனால் காலப்போக்கில் வெற்றி பெறுகிற ராசி. இந்த ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஜெயிக்க முடியும். பொறுமையாக இருந்து வைராகியமாக இருக்கிறதே உங்கள் துணையாக இருக்குது. இவங்க எளிதில் நினைச்சது அனைத்தும் வெற்றி பெற காரணமாக இருப்பது மனக்கணக்கு போட்டு வெற்றி பெற வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக தொடங்குங்கள். இந்த அதிசார பயிற்சி உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கு. எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். உடல் உபாதைகளிலிருந்து மெயினாக விளக்கக்கூடிய காலகட்டமாக வந்தாச்சு. சூப்பரான காலகட்டம். ரிஷபராசி நேயர்களுக்கு பிறப்பிலேயே ஒரு கர்மா இருக்குல்லங்க சார், பிறவி கர்மா அப்படின்னா என்னவா இருக்குங்க சார்? ரிஷபத்தின் பிறவி கர்மாவே தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிப்பதான். எந்த ஒரு ராசிக்கும் 9ஆம் இடம் 10ஆம் இடம் சனியாக வருவதில்லை. 2 பேர்த்துக்கும் ஒரே ராசி. பிறப்பால் நிறைய ஜாதகத்துக்கு சொல்லுவோம் 9 10 தொடர்புங்க. இந்த ராசி இயற்கையாகவே அமைஞ்சதுங்க. கொடுக்க பிறந்தவன் இந்த ரிஷபம். இது அறிவாக கொடுக்கும், நல்ல சிந்தனையை கொடுக்கும், குடும்ப உறவுகளை வாழ வைக்கும். இதெல்லாம் இந்த ராசி. பாசம் ஈக்குவல் டு ரிஷபம், திறமை ஈக்குவல் டு ரிஷபம். அதுதாங்க இந்த ராசியோட நண்பர்கள். இந்த ராசி அன்பர்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாக்கு பலிதம் இந்த ராசியின் கர்ம விஷயம். அப்போ இந்த ராசியை புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற சொல் ஒன்றொன்றும் வெல்லும், அதுவே கொல்லும். அப்போ கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் நல்ல வார்த்தையாகவே பேசிக்கிட்டே இருந்தால் இந்த ரிஷபம் ஜெயிச்சிடும். நிறைய ரிஷபராசிகள் எப்படி பார்க்கும்போது நல்லதாகவே பேசுவாங்க, பாசிட்டிவாகவே பேசுவாங்க. அப்போ அந்த வார்த்தை அனைத்தும் இவங்களுக்கு ஒன்றொன்றும் வரமாறுது. எடுத்தவொடனே ஒரு சிலர் தவறாக நெகட்டிவ் ஆரம்பிப்பாங்க.
தவறான வார்த்தைகள் எல்லாம் உங்களை தண்டிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்ட ரிஷபம் வெற்றி நடை போடும். அப்போ உங்கள் வாழ்வில் அற்புதமான கர்ம வினை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. ஜொலிக்கின்ற ரிஷபம் இந்த அம்சம்தான். ரிஷபராசினியர்களுக்கு பொதுவாகவே இந்த உளவியல் ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு பயிற்சிக்கு பின் நடக்கும் சார். இந்த குரு அதிசார பயிற்சிக்கு பின் எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுதுங்க சார்? ரிஷபம் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய உச்சம் தொடும் காலகட்டம் இதுதான். ஏன்னா இத்தனை நாளாக நெகட்டிவாக இருந்த மனநிலையிலிருந்து பாசிட்டிவாக மாறுது. பாசிட்டிவிட்டி உங்களை சரியான பாதையை அழைத்து செல்கிறது. லாபங்கள் ஈட்டுகிற மனப்பக்குவம் வருது. இந்த ராசி அன்பர்கள் போதும் இவ்வளோதான் போதும் இருக்குது, எனக்கு அமைப்பே இதுதான் இருக்குது, கண் திருஷ்டியோ கல்லடியோ கண்ணடி பட்டதோ தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்வனையாக இருக்குமோ, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருந்தது. ஒரு சிலருக்கு திருஷ்டி தோஷங்கள் இருந்தது உண்மை, அதிலிருந்து வெளியே வரீங்க. இப்போ எதனால் நடந்தது, அதை மாற்றும் வழி என்ன அப்படின்னு உளவியல் ரீதியாக மாறுதல்னால ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது. தவறுகளை திருத்த வாய்ப்பு பிறக்குது. சோம்பல்லேருந்து வெளிவர வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அப்படியே ஒரு தெளிந்த மனநிலைமை நீரோடை மாதிரி மாறுகிற காலகட்டமே இந்த குரு அதிசாரம் தான். அப்போ இவங்களுக்கு இப்படி கிளியர் ரூட் அமைஞ்சிருது. இப்போ வாழ்க்கை பைபாஸில் வேகமாக போகக்கூடிய அம்சம் கிடச்சிருக்கு. இத்தனை நாளாக மாட்ட இந்த டிராஃபிக் எல்லாம் முடிஞ்சது. ஆக மனம் உங்களுக்கு வலுவான காலகட்டத்தை கொடுத்துருதுங்க. ரிஷபராசி நேர்களுக்குங்க சார், பண வரவு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? இந்த குரு அதிசார பயிற்சிக்கு பின் பணத்தில் வந்து லாபம் அதிகரிக்குமா? அதாவது லாபமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? வந்த பணத்தை எந்த துறைகளில் முதலீடு செய்வது லாபத்தை அதிகரிக்குங்க சார்? ரிஷபம் குபேர சம்பத்து வருகிற காலகட்டம் வந்தாச்சு. எப்போ சார் கிடைக்கும், எங்களுக்கு மட்டும் ஏன்னு வருத்தப்பட்டிருந்த ரிஷபம் எதில் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ரிஷபம் பார்த்திங்கன்னா கடனில் தத்தளிச்சு இந்த ராசி தான். கிரெடிட் கார்டு வாங்கி மாட்டிட்டோம் சார், கடன் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர் சொன்னதுக்காக வாங்கிட்டேன், கடன் அடைப்பேனா, வட்டிக்கு வட்டி கட்டினேனே, இது மாதிரி நெகட்டிவில் இருந்தவங்க முதல்ல பண வரவு உண்டு, நிச்சயம் உண்டு. பண வரவு வந்தோடனே முதல்ல கடன் குறைக்கிறாங்க. கிரெடிட் கார்டு கடனை குறைக்கிறீங்க. குறைச்ச அடுத்த செகண்டு நகை வாங்குதல், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, குறிப்பாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, ப்ராவிடென்ட் ஃபண்டு இந்த மாதிரி இருக்கிறதுல அற்புதமாக இருக்கும். அடுத்து இந்த பணத்தை இடம் வீடு சொத்து வாங்க தயாராகி விட்டனர்கள். குரு 4ஆம் இடத்துக்கு போன உடனே சொத்து வாங்குகிற யோகம் வந்தாச்சு. அந்த சொத்து பார்த்திங்கன்னா இவங்க என்னங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடு இடம் இருக்கிறவங்க இன்னொரு வீடு இடம் கட்டி வாடகைக்கு விட அமைக்கிறாங்க. இப்போ ஒரு வீடாக மாறிடுறாங்க. சரி இருக்குது. இப்போ இவங்க கேள்வியே தான், இருக்கிற வீடு நல்லா இருக்கா இல்லையா, வந்ததுக்கப்புறம் வளர்ச்சி கம்மியாக இருக்கே, வீடு மாற்றிடலாமா? அப்போ ஒரு சிலர் புது வீடு கட்டக்கூடிய, நிறைய பேருக்கு புது வீடு கட்டக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சிலருக்கு தான் வாங்க வருது. அப்போ இந்த வீடு சம்மந்தப்பட்டவனே ஜாதகத்தில் என்ன பார்க்கணும் முக்கியமாக நேயர்கள்னா, உங்களுக்கு உண்டான தசை என்ன, எந்த தசையில் தலைவாசல் அமைஞ்சிருக்கணும், எந்த ஏரியாவில் இருக்கணும். ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். இந்த ஏரியாவில் கட்டினா ஒரு ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இவங்களுக்கு பொதுவாக ஸ்கூலு காலேஜ் பக்கத்தில் ஒரு கடை வீதி அருகில் அமைந்தால் நன்றாக இருக்கும். இப்படி அமைச்சுக்கிட்டால் வெற்றியாக இருக்கும். அப்போ இடம் வீடு சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தை இவ்வளோ பார்க்கணும். இவங்களுக்கு குறிப்பாக கார் சொத்து வசதி வந்துச்சுங்க. காரு பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குறது, புது வாடகைக்கு விடுற மாதிரி அளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. அப்போ வண்டி வாகன யோகங்கள் இருக்குது. ஆனால் நல்ல நாள் பார்த்து வாங்கிக்கோங்க. வண்டி வாகனத்தில் முக்கியமாக பார்க்கணும் அந்த வண்டி நம்பர் தாங்க. அதாவது இறைவன் எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும்பாங்க. கரெக்டான வண்டி நம்பர் வாங்கிட்டாலே சூப்பராக ஜெயிச்சிருவாங்க. அந்த எண்கள் தான் இவங்க வாழ்க்கையில் எண்ணங்களாக மாறுது. ரிஷபராசினியர்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க சார்? தொழிலில் எந்த மாதிரி முன்னேற்றங்கள் இவங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டம் தரப்போகுதுங்க சார்? ரிஷபம் ஜெயிக்க பிறந்த காலகட்டம் இப்பொழுதாங்க. அதிசார பயிற்சியில் 10ஆம் வீட்டுக்கு குரு பார்வை வந்ததால் பற்றாக்குறையாக இருந்தது கூட இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. இந்த ராசி என்பவர்கள் கேள்வி எதாக இருந்தது, உழைச்ச உழைப்புக்கு ஊதியம் இல்லை, சம்பாரித்து கொடுத்துட்டு இருந்தோம், பார்ட்னர்னு ஒருத்தங்க வந்தாங்க, நாங்கள் உழைக்கிறோம், அவங்க பணம் வேலையே செய்யலை, ப்ராஃபிட் ஷேரிங்காக போய்ட்டு இருந்தது. ஒரு சில பார்ட்னரில் இன்வெஸ்ட் பண்ணோம் சார், அது பதிலுக்கான கணக்கு வழக்கு வரல, இதுதாங்க கேள்வி. அப்போ இத்தனை நாளாக தொழிலில் இருந்த குழப்பங்கள் தீர்கிறது. இவங்க தொழிலில் இப்போ என்னென்னா, புது தொழில் ஆரம்பிக்கலாமா, விளம்பரங்கள் படுத்தலாமா, விளம்பர பலகைகள் மாற்றலாமா, இது மாதிரி எண்ணங்கள் வருது. ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவங்க தொழில் செய்கிற இடத்துல வெளிச்சம் இல்லாமல் இருந்தாலே தொழில் டல்லாயிரும். முதல் நல்ல வெளிச்சமான லைட்டு போட்டு ஒரு மங்களகரமான ஸ்மெல்லு ஃபஸ்ட்டு. இவங்க அசுத்தமாக இருக்கிற தொழில் ஸ்தாபனம் நட்டமடையும். இதுதான் சூட்சம். அப்போ இவங்க க்ளீனாக இருக்கணும். சுக்கரன் அழகுங்க, அழகு இது மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு முன்னேற்றம் வருது, வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புடைய அம்சம் வருது,
உங்களுக்கு இன்வெஸ்ட் எதுவும் கிடைக்குது. கவர்மெண்ட் சலுகை கிடைக்கின்ற காலகட்டம். இப்போ கவர்மெண்ட் ரீதியாக ஒரு ஆதாயம் உண்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் வெற்றி வாய்ப்புகள் கதவை தட்டி அற்புதமாக இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் கவனமாக இருக்கணும். லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. அந்த லோன் தேவையா லாங் டேர்மான்னு பார்த்துக்கங்க. சோலார் தகடுகள் அமைக்க இந்த ராசி தயாராகி விட்டன. நிறைய பேர் சோலார் பிளேட் போட்டுடலாமா, சோலார் சம்மந்தப்பட்ட கேட்குற அம்சமே இதாக இருக்குது. நிச்சயமாக உண்டு. ஜாதக ரீதியாக பார்த்து உறுதிப்படுத்திக்கங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? ஜாப்ல எந்த மாரி குரோத் அப்படிங்கிறது இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டம் தரப்போகுதுங்க சார்? ரிஷபம், வேலையில் வெற்றி வாய்ப்பு பெறுகின்ற காலகட்டம் இதோ வந்து விட்டனே சொல்லலாம். 4ஆம் இடத்துல குரு வந்தோடனே பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. இந்த ராசி வருத்தப்பட்டது என்ன தெரியுங்களா? உழைப்புக்கேற்ற ஊதியம் வரல. வேலையில் இருக்குமா இல்லையா, வேலை போயிடுவோன்னு பயம் இருக்குது சார். குடும்பம் இப்படி இருக்குது, கடன் இப்படி இருக்குன்னு ஒரு சூழ்நிலையை பார்த்து வேலையில். ஆனால் நிறைய எதிரிகளை சந்தித்தது இந்த ரிஷபம் தாங்க. வேலை செய்கிறதுல இந்த ராசிக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சி முன்னேறுவாங்க. முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாக போட்டது இவங்க மேலதிகாரிகள் பண்ண தொந்தரவு. உடன் வேலை செஞ்சவங்க இது. இவங்க மேலதிகாரிகள் இவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துடும். ஏன்னா இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. அது மேலதிகாரிகள் ஏற்றுக்கலை. இப்போ அந்த கால சூழ்நிலை மாறி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகிறார்கள். இதோட இந்த ராசிக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கிடைக்குது. சார் இப்போ வெளிநாட்டு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது, மாறலாமா வேண்டாமா? புது ஆப்பர்ச்சுனிட்டியில் இப்போ எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமா? ஒரு சிலருக்கு இருக்கிறதே நல்லா இருக்கே, இதிலே இருந்தலாம், இந்த ஒரு கன்ஃபியூஷன் மட்டும் வரும். தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து உறுதிப்படுத்திக்கங்க. நிச்சயமாக வளர்ச்சியாக இருக்கும். அப்போ வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது? திருமணமான ரிஷபராசிகளுக்குமே குடும்பத்துல பல்வேறு பிரச்சனைகள் இப்ப காணப்படுதுங்க சார். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கு இந்த குரு அதிசார பயிற்சி சப்போர்ட் பண்ணுவாங்க சார். ரிஷபராசி அன்பர்கள் குடும்ப உறவுகளை கேட்கின்ற கேள்வி அது ஒன்று தாங்க. திருமணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டுக்கின்ற பாதி பேர், ஆனவங்க நீடிக்குமா நீடிக்காதான்னு. இந்த ரெண்டுமே இந்த ராசி அன்பர்கள் சோதனை ஏன் தான் இறைவன் கொடுத்தான்னு தெரியாத அளவுக்கு அனுபவிச்சிட்டாங்க. இதற்கு விடிவு காலம் இந்த குரு அதிசார பயிற்சி. ஃபஸ்ட்டு திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. தடைகள் எல்லாம் வளருது. இப்போ தான் புரியும், ஓ இதனால தான் டிலே ஆச்சா அப்படின்னு அந்த புரிதல் ஏற்படுகிற காலகட்டம் இப்போது. இந்த அன்பர்களுக்கு திருமண காலகட்டம் வெகுவாக வந்தாச்சு. இதில் ஒரு சிலர் திருமணத்தில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. கேள்வியே இதுதான், சார் இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா, இல்லை வேற ஒரு வாழ்க்கை அமையுமா, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டோமா, இது மாதிரி. ஒரு சிலருக்கு வேறு வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. அதையும் பார்க்க வேண்டியது. இதில் குறிப்பாக செகண்ட் மேரேஜ் அதிகமாக கேட்ட ரிஷபம் ஜாஸ்தி. சார் ஆல்ரெடி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு திருமணம் இதாயிருச்சு, எங்களுக்கு வாழ்க்கை அடுத்த வாழ்க்கை அமையுமா, இது மாதிரி இந்த உறவுகளில் பாட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரிஷபம் தாங்க. ஆனால் இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு எது தடையோ அது விலகுது. லைஃப்பில் உங்கள் சரியான பாதையை அமைச்சு கொண்ட காலகட்டம் வருது. ஒரே ஒரு முட்டமிமனம் சுயம்பர பார்வதி மந்திரம். இந்த ஒரு மந்திரம் யூடியூப்பில் இருக்குது, கேட்டுட்டு வந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகமும், திருமணத்தில் இருந்த பிரச்சனை இருக்கிறவங்க திருமணத்துக்கு தீர்வாகவும், வேறு வாழ்க்கை அமையுமோன்னு எதிர்பார்த்ததுக்கு நல்ல வாய்ப்பும் பிறக்கின்ற காலகட்டம். அப்போ உறவுகளை வலுப்படுத்த தயாராகிடுங்கள். நல்ல காலம் பிறந்தாச்சு. ரிஷபராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு அதிசார பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் தொடங்கினா சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குமாங்க சார்? ரிஷபராசி அன்பர்கள் குரு அதிசார பயிற்சியில் குழந்தை வரம் கிடைக்க வாய்ப்பு அதிகங்க. அப்போ இத்தனை நாளாக ஏங்க கிடைக்கல அப்படின்னு ஏங்கினது இதுதான். குழந்தை ரீதியாக வருத்தத்தில் இந்த ராசி, குழந்தை இல்லையேன்னு வருத்தப்பட்டது பாதி பேர், ட்ரீட்மெண்ட் எடுத்து உடம்புக்கு எடுத்துக்கிட்டோமோன்னு பயந்தது பாதி பேர். இதில் இருக்கின்ற குழந்தைகள் சார் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது. இதே வயதானவங்க என்ன நடந்ததுன்னா, என் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் நடக்காதா, பேரம்பேத்தி பார்க்க மாட்டோமா, ஆக மொத்தம் ரிஷபம் குழந்தையை பற்றி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தன. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, குழந்தை செல்வம் கிடைக்க இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டு ட்ரை பண்ணவங்களுக்கு இப்போ தாங்க உடம்பு ஒத்துக்கும். கர்மகாரகன் 10ஆம் வீடு வலு பெறும்பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அப்போ குழந்தை செல்வம் இந்த ராசிக்கு முதல்ல கிடைக்கிது. இப்போ ட்ரீட்மெண்ட் ரீதியாக பார்க்குறவங்க ஒன்று புரிஞ்சுக்கணும், நாள் கிழமை பார்த்து போகணும். ஒரு சில மாதங்கள்லாம் இருக்குது, குறிப்பிட்ட நாளில் முதல் டாக்டர் பார்க்க தான் நம்ம கண்ட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் மாறிடும். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் போய் பார்க்குறீங்க, இந்த அப்ரோச் பண்ணுற டேட்டு இதெல்லாம் போய் பாருங்கள். நிச்சயமாக வெற்றி நடை போடுற காலகட்டமாக இருக்குது. அப்போ நிறைய பேர் குழந்தை பேரண்ட்ஸை தன் சொந்த பேச்சு கேட்கல, குழந்தையை பற்றி வருத்தப்படுறது நிச்சயமாக மாறிடும்.
உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் பாண்டிங் ரிலேஷன்ஷிப்பே ஆகணும். ஆக மொத்தம் இனிமேல் குழந்தை உங்களுக்கு அற்புதமாக வரமாக மாறுகிற காலகட்டம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குறிப்பிட்ட அதிசார பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில யாரிடம்லாம் ரொம்ப கவனமா இருக்கணுங்க சார்? அது ஏதாவது ராசியினரா இருக்கலாம், இல்ல உறவுகள் ரீதியானாலுமே யாரிடம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க சார்? ரிஷபராசி அன்பர்கள் கடன் பட்டவங்ககிட்ட கவனமாக இருக்க வேண்டியது. நீங்கள் கல்லடி கூட வாங்கிக்கோங்க, இந்த கடன்காரங்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. கடன் கொடுத்தவங்க இவங்க கடன் கொடுத்தவங்ககிட்டையும் பிரச்சனை, கடன் வாங்கினவங்கட்டும் பிரச்சனை. ஏன் தான் இந்த ராசிக்குங்கிற மாதிரி காலகட்டம். அப்போ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடனை கண்டா விலகி நில்லுங்க, துஷ்டனை கண்டா தூரம் விலகிறது மாதிரி. மிகப்பெரிய பேங்க் சம்மந்தப்பட்டதாக ஈஸியாக லோன் தரேன். இந்த ராசி என்ன பண்ணுது, பெட்ரோல் பங்க்கில் கிரெடிட் கார்டு மாட்டினது பல பேருங்க. பெட்ரோல் பங்க்கில் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு மாலில் கிரெடிட் கார்டு வாங்குறதுலாம் இந்த ராசி. கிரெடிட் கார்டு தொந்தரவு மிக மிக பிரச்சனை வருகிறது. ஃபாஸ்டேக் பிரச்சனைகள், ஓடிபி சம்மந்தப்பட்ட இந்த நேரத்தில் தான் ஓடிபி இதில் பணம் பரிவர்த்தனையில் டிரான்சாக்ஷன் ப்ராப்ளம் வருது. இப்போ இந்த நேரத்தில் இப்போ என்னென்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஓடிபி சம்மந்தப்பட்ட இந்த செக்டாரில் கவனம் கவனம் கவனம். இதோட முக்கியமாக இந்த ராசிகள் உறவுகள் ரொம்ப தாயா பிள்ளையாக ரொம்ப ரிலேஷன்ஷிப்பாக இவங்க அள்ளி கொடுத்துருப்பாங்க. அந்த உறவுகள் இவங்களை இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்க போகிறாங்க. இந்த ராசி என்பது சொந்த பந்தத்தில் எல்லாமே இவங்க ஓப்பனாக சீக்கிரட்டாக எல்லா தொழில் ரகசியம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க இப்பொழுது ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். கவனமாக இருக்கணும். இந்த நண்பர்கள் வண்டி வாகனத்தை ஓசி கொடுக்கக்கூடாத நேரம். இரவல் கொடுப்பாங்க. வண்டி வாங்கி இப்போ கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போயிட்டு, அதே மாதிரி இவங்க இரவல் வாங்கக்கூடாது. குறிப்பாக மலை பிரதேசத்துக்கு செல்லும் பொழுது கோயில் சம்மந்தப்பட்ட டூருக்கு வண்டி வாகனம் இரவலும் வாங்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம். நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது வேறு. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. ஆல்ரெடி பிரச்சனை இந்த விஷயத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இனியும் அதை தொடருது, கவனமாக இருங்க. ரிஷபராசி நேயர்களுக்குங்க சார், இந்த காலகட்டத்தில ஹெல்த் ரீதியாக என்ன மாரி பிரச்சனைகள் வரும்? குரு அதிசாரம் ஆகுறனால ஹெல்த்ல கொஞ்சம் பெட்டர் ஆவாங்களா? இல்ல இன்னும் பிரச்சனைக்குள்ளாகறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? ரிஷபராசி அன்பர்கள் ஹெல்த்தில் வெல்த்தாக மாறுகிற காலகட்டம். இந்த அதிசார பயிற்சி வந்த தான் என்ன பிரச்சனை, எதனால் நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு புரிதல் ஏற்படுகிற காலகட்டம். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ப்ரெஷருங்கிற பிரச்சனை, சுகர் பிரச்சனையில் அதிகமாக அனுபவிச்சது தான். குறிப்பாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு பெண்களுக்கு, சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட மாறி அனுபவிச்சாச்சு. இதில் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை, எதனால் இருக்குது? குறிப்பாக இந்த ராசி அன்பர்கள் வீட்டில் என்ன பார்க்கணும், ஆர்ஓ வாட்டர் சிஸ்டத்தை ஆய்வு செய்ய வேண்டிய நேரம். ஏன்னா அதில் மினரல் கண்டென்ட் இல்லாமல் மினரல் பிரச்சனை ஆரம்பித்தது ஒன்று. ஒரு சில குடிக்கிற தண்ணியில் சால்ட்டு விகிதம் ஏற்பட்டு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் புரிகிற காலகட்டம். அப்போ இந்த நேரத்தில் இவங்களுக்கு இது இத்தனை நாளாக இருந்த பிரச்சனை, உடல் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் என்னென்னு கண்டுபிடிச்சி சரியாக வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. குறிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் எல்லா டாக்டரும் செட் ஆக மாட்டாங்க. எல்லா மருத்துவம் இவங்க ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவங்களுக்கு என்ன டாக்டர், குறிப்பாக இவங்களுக்கு ஒரு சில ஹாஸ்பிட்டலில் ஊரில் 2 ஸ்பெஷலிஸ்ட் இருக்குன்னு, எந்த ஸ்பெஷலிஸ்ட் இவங்க ஜாதகத்தில் வலுப்பெற்ற கிரகத்தின் பெயர் கொண்ட டாக்டர், அது சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் உடல் இதாகும். அப்போ ஏன் ஒரு டாக்டர்கிட்ட போனால் செட் ஆகலை, இன்னொரு டாக்டர் செட் ஆகுது தான் காலகட்டம். குறிப்பாக நாள் கிழமையெல்லாம் பார்த்து போகட்டும், சூப்பராக இருக்கும். மூலநூல்லே இருக்குது. வியாதி இருக்கிறவங்க குளிக்க வேண்டிய நேரம் என்ன, மருந்து எடுக்க வேண்டிய நேரம் என்ன. முதல்ல ஒரு சூட்சமாக சொல்லித்தரேன். இந்த நண்பர்கள் வியாழன் மற்றும் ஞாயிறு முதல்ல மருந்து எடுத்துக்கங்க, மேக்ஸிமம் க்யூர் ஆயிடுது. ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம். இந்த குரு அதிசார பயிற்சிக்குன்னு எல்லாமே சுபமாக அமைவதற்கு அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷபராசி அன்பர்கள் மதுரை மீனாட்சியை பிடித்து விட்டாலே மங்களகரமான வாழ்வு வந்துடுதுங்க. குரு அதிசார பயிற்சியில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போக வேண்டிய கோயிலே இதுதான். குறிப்பாக அம்பாளை தரிசனம் செஞ்சுட்டு சொக்கநாதரையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இது அப்போ மதுரைக்கு போனதுக்கு அடுத்ததாக கும்பகோணத்தில் திருவிடை மருதூர்னு ஒரு கோயில் இருக்குது. இது பிரம்மகத்தி தோஷத்துக்கு ஸ்பெஷலான கோயில். எங்களுக்கு ஏன் சார் சொல்கிறீங்கன்னு கேட்டால், உங்களுக்கு குறிப்பாக பொருளாதார ரீதியாக மேம்பட, கௌரவங்கள் அந்தஸ்து அதிகரிக்க, செல்வ கடாட்சம் அதிகரிக்க இந்த கோயில் உங்களுக்கு தக்க துணையாக இந்த காலகட்டத்தில் இருக்குது. குரு அதிசாரத்தில் நடக்கும்போது அப்போ இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு மிகப்பெரியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மோட்ச தீபம் போடுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கோயிலில் ஒரு பணம் 200 ஏதோ பணம் கொடுத்தா, இந்த கோயில் கோபுரத்தில் தீபம் போடுற உங்கள் காசில் மோட்ச தீபம் போட்டு பாருங்கள். முன்வினை கர்மா வினைகள் எத்தனை தான் விலகக்கூடியது. அப்போ இறை அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. வளர்ச்சியான வாழ்வு செழிக்க போகிறீங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இருக்குங்கிற விலாவாரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி.